அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இந்த 2025 சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்காகவே நாங்கள் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக நாங்கள் தெளிவாக கொஷின் அண்ட் ஆன்சரோடைய ஃபுல் எக்ஸ்பிளைனோட ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. படிக்கிற உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குள்ள மைண்டில் நல்லா அப்சர்வ் ஆகும். இதை நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் படித்து அவங்களும் சக்ஸஸ் ஆகட்டும். ஏன்னா இப்போ லாவை படிக்கிற நீங்கள் ஜிகே பக்கம் வீக் ஆகிடக்கூடாது. அந்த ஜிகே பக்கமும் அந்த சைக்காலஜி பக்கமும் நீங்கள் ரெண்டும் மெர்ச் பண்ணி ஒரே லெவலாக வரணும். அதுக்கு நாங்கள் வந்து வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. எஸ்ஐக்கு ஃபீஸ் வந்து வெறும் 800 ரூபா மட்டும்தான். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி எங்கள் பக்கம் நீங்கள் அந்த ஜிகே பக்கம் சைக்காலஜி இதெல்லாம் அப்படியே ஒரே லெவலில் வர்றதுக்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ வாங்க பிஎன்எஸ் பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதாவது இயல் 4 பார்க்க போகிறோம். பிஎன்எஸ் 4 முதல்ல என்ன சொல்லுதுன்னு தெரியணும். உடந்தையாக இருத்தல், குற்றமுறு சதி மற்றும் முயற்சி. செக்ஷனை பாருங்கள், 45லேருந்து 62 வரைக்கும் நாம் வந்து 3 பார்ட் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முன்னுரை, 2வது பார்ட் வந்து தண்டனை பற்றி சொல்கிறது, 3வது பார்ட் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் பொது விதி விலக்குகள், 4வது பார்ட் வந்து உடந்தையாக இருத்தல், குற்றமுறு சதி மற்றும் முயற்சி. அது செக்ஷன் பாருங்கள் 45லேருந்து 62 வரைக்கும். அப்போ இயல் 4னா 45லேருந்து 62 வரைக்கும் உங்களுக்கு மனப்படாகும். அதில் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், உடந்தை குற்றவாளி பிஎன்எஸ் பிரிவு எது? உடந்தை குற்றவாளி பிஎன்எஸ் பிரிவு எது? அதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அப்போ இதுக்கு ஆப்ஷன், இதுக்கு ஆன்சர் என்னன்னா பி, பிஎன்எஸ் 46 தான் சொல்லுது உடந்தை குற்றவாளின்னு. அப்போ மீதி 3 ஆப்ஷனையும் பாருங்கள். 45, அப்போ 45 என்ன சொல்லுது? உடந்தையாக இருத்தலை பற்றி சொல்கிறது. உடந்தையாக இருக்கிறத பற்றி சொல்கிறது தான் 45. உடந்தையாக இருக்கிறத பற்றி சொல்கிறது 45. 47 பாருங்கள், 47 என்ன சொல்லுது? இந்தியாவுக்கு வெளியே செய்யப்பட்ட குற்றங்களுக்கு, அதாவது இந்தியாவை விட்டு வெளியில் செஞ்ச குற்றங்களுக்கு இந்தியாவில் உடந்தையாக இருக்கிறத பற்றி சொல்லுது. அதாவது இந்தியாவுக்கு வெளியில், இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் செய்கிறான் குற்றம், அதுக்கு இந்தியாவில் உடந்தையாக இருக்கிறத பற்றி சொல்கிறது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 47 வந்து இந்தியா வந்து இன்னுன்னு ஞாபகம் வச்சுங்க. இந்தியா உள்ள, அதாவது இந்தியாவுக்கு உள்ள உடந்தையாக இருக்கிறது. 48 என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் செய்கிற குற்றத்துக்கு வெளிநாட்டில் இருந்து உடந்தையாக இருக்கிறது, அதாவது அவுட் இந்தியா. இது இப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? 47ன்றது இந்தியா, அதாவது உள்ள இந்தியாவுக்குள்ளே உடந்தையாக இருக்கிறது. 48 வந்து இந்தியாவுக்கு வெளியில் உடந்தையாக இருக்கிறது. 2வது கொஸ்டின் பாருங்கள், குற்றம் செய்யப்படுகிற போது உடன் இருக்கும் உடந்தை குற்றவாளி அந்த குற்றத்தை செய்திருப்பதாக கொல்லப்படுதல் வேண்டும் என கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது? கொஷின்ஸ் நல்லா ஈஸியாக, அதாவது ரொம்ப முக்கியமான கொஷினு. குற்றம் செய்யப்படுகிற போது உடன் இருக்கும் உடந்தை குற்றவாளி அந்த குற்றத்தை செய்திருப்பதாக கொல்லப்படுதல் வேண்டும் என கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது? இதுக்கு ஆப்ஷன் டி, 54. பிஎன்எஸ் 54. அப்போ மீதி 3 செக்ஷனை பாருங்கள். பிஎன்எஸ் 51 என்ன சொல்லுதுன்னா, ஒரு செய்கைக்கு உடந்தையாக இருந்து வேறொரு செய்கை செய்யப்படும் போது உடந்தை குற்றவாளியின் கடப்பாடு. அது ஒரு செய்கைக்கு உடந்தையாக இருந்து வேறொரு செய்கை செய்யப்படும் போது உடந்தை குற்றவாளியின் கடப்பாடு. அதுதான் வந்து 51. ஒன்றும் கிடையாதுங்க. நான் வந்து ஒருத்தவன்ட்ட ஆயுதம் கொடுத்து நைட்டில் போய் நீ அந்த வீட்டை போய் பார்த்து கண்ணம் விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவன்கிட்ட ஆயுதம் கொடுத்து அனுப்புகிறேன். அவன் என்ன பண்ணுறான், போய் வீட்டை நைட்டில் போய் பார்க்கலான்னு போகிறான். அங்கே போய்க்குள்ள அங்கே வீட்டில் இருந்த ஒரு ஆள் பார்த்துட்டான். அவன் பார்த்ததுனால இவன் வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டான், அந்த ஆயுதத்தை எடுத்து அவனை கொலை பண்ணிடுறான். அப்படி கொலை பண்ணதுனால அது என்ன பண்ணுவான், அவன் எப்படி கொலை குற்றத்துக்கு ஆளாவானோ அதே மாதிரி நான் அவனை தூண்டி விட்டதுனால நானும் அதே கொலை குற்றத்துக்கு ஆளாவேன். அதான் 51.
பிஎன்எஸ் 52 பாருங்கள். உடந்தையாக இருந்த செய்கைக்கும் செய்யப்படும் செய்கைக்கும் சேர்த்து கூட்டு தண்டனைக்கு உடந்தை குற்றவாளி எப்போது உள்ளாகிறார்? அப்படி தான். அதாவது உடந்தையாக இருந்த செய்கைக்கும், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதுக்கும் செய்யப்படும் செய்கைக்கும், அங்கே போய் அவன் ஒரு விஷயத்தை பண்ணுறான், அதுக்கும் சேர்த்து கூட்டு தண்டனைக்கு எப்போ உடந்தை குற்றவாளி எப்போ வந்து உள்ளாகிறார் அப்படின்றது தான் அந்த பிஎன்எஸ் 52. அது ஒன்றும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஒரு என் வீடை வந்து ஜப்தி பண்ண வராரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட என்ன சொல்கிறேன், அந்த ஜப்தி பண்ண வர்றதை நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவனை தூண்டி விட்றேன். அவனும் என்ன பண்ணுறான், போய் அங்கே அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டை போய் பிரச்சனை பண்ண பெருசாக வர்றதுனால என்ன பண்ணிட்டான், அவன் போய் அங்கே கையை உடைச்சிட்றான். நான் என்ன சொன்னேன், ஜப்தியை எதிர்க்கணும். அதாவது ஒரு கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு ஜப்தி பண்ண வர்றத தடுக்க சொன்னேன். அதை தடுக்கிறதே ஒரு குற்றம். அப்படி அந்த தடுத்ததும் இல்லாமல் அவன் கையை வேறு உடைச்சிட்டான். அது வந்து அவனாக போய் பண்ணிட்டான். அப்போ நான் வந்து அவனை அதுமாரி உசிப்பேற்றி விட்டா அவன் கண்டிப்பாக அதை செய்வான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நானும் அவன் என்ன குற்றத்துக்கு ஆளாவானோ அதே சேம் தண்டனை எனக்கும் கிடைக்கும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. உடந்தையாக இருந்த செய்கைக்கும், நான் ஒரு விஷயத்த சொன்ன அவன்கிட்ட போய் அந்த ஜப்தி பண்ணுறத போய் தடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் செய்யப்படும் செய்கைக்கும் அங்கே போய் அவன் தடுத்தது இல்லாமல் அவன் கையை வேறு உடைச்சிட்டான். அப்போ கூட்டு தண்டனைக்கு எப்போது உடந்தை குற்றவாளி உள்ளாகிறார்? அதுதான் 52. பிஎன்எஸ் 53 ஒன்றும் கிடையாதுங்க. உடந்தையாக இருந்த செய்கையால் விளைவிக்கப்பட்டதும் உடந்தை குற்றவாளி உட்கருத்து கொண்டிருந்ததினின்றும் வேறுபட்டதுமான ஒரு விளைவுக்கு உடந்தை குற்றவாளியின் கடப்பாடு. ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரியுதா? இந்த ஷார்ட்டாக சொல்ல வாங்க. உடந்தையாக இருந்த செய்கையால் விளைவிக்கப்பட்டதும், நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அதனால் ஏற்பட்ட அந்த ஒரு உடந்தை குற்றவாளி உட்கருத்து கொண்டிருந்ததினின்றும் வேறுபட்டதுமான, நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதுவும் இல்லாமல் வேற ஒரு விஷயம், ஒரு விளைவுக்கு உடந்தை குற்றவாளியின் கடப்பாடு. அதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வந்து ஒருத்தவனுக்கு கொடுங்காயம் விளைவிக்கணும், அவனை வந்து எதனா கையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட என்ன பண்ணுறேன், போய் தூண்டுறேன், அவன் கையை உடைச்சிரு, என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுறான், அவன் கையை நீ உடைச்சிரு அப்படின்னு சொல்லி நான் அவனை பக்கத்தில் இருக்கிற ஆளை தூண்டுறேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவனை போய் அங்கே கையை உடைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையை உடைச்சவன், அந்த கையை உடைக்க போனவன் கையை மட்டும் உடைக்காமல் அவன் இறந்துடுறான். கையை உடைச்சதுனால அவன் இறந்துடுறான், டெத் ஆகிடுறான். அப்போ ஏன்னா அவன் ஏற்கனவே ஏதோ நோயில் இருக்கிறான், ஏதோ ஒன்று சம்திங் இருக்கிறான். நான் இவன்கிட்ட என்ன சொன்னேன், நீ போய் எதனா அவன் கையை உட இல்லை காலை உட, எனக்கு தேவை அவனுக்கு எதனா ஒரு கொடுங்காயம் ஏற்படணும், அவன் கையை உடையிடான்னு நான் வந்து அவன்கிட்ட சொல்கிறேன். அவன் போய் கையை உடைச்சதுனால அவன் இறந்துடுறான். ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, அவன் அது மாதிரி எதனா ஒன்று பண்ணால் அவன் இறந்துருவான் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ எப்படி பக்கத்தில் இருக்கிற ஆள் அந்த கொலை குற்றத்துக்கு உள்ளாவாரோ அதே சேம் தண்டனை எனக்கும் கிடைக்கும். இதுதான் 53. பாருங்கள், 3வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இது மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆயுள் சிறை தண்டனைக்கு உடந்தையாக இருத்தல். அதாவது ஆயுள் சிறை தண்டனை அப்படி கிடையாது, ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல். அதுதான் அதை ஷார்ட் பண்ணி தான் அப்படி கொடுப்பாங்க. ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படைய குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல். இதுக்கு என்ன செக்ஷன்னா பிஎன்எஸ் 55 பிரிவு 55. சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படைய குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல், அது வந்து பிஎன்எஸ் 56 பிரிவு 56. 10 பேர்களுக்கு மேற்பட்டவர்களால் செய்யப்படும் குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல். அதாவது பொதுமக்கள் அல்லது 10 பேர்களுக்கு மேற்பட்டவர்களால் செய்யப்படும் குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல். இதுக்கு என்ன பிரிவுனா 57. அதுக்கு அடுத்தது 4வது கொஸ்டின். 4வது பாருங்கள். மரணம் விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் செய்வதற்கான திட்டத்தை மறைத்தல். அதாவது மரணம் விதித்து அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் செய்வதற்கான திட்டத்தை மறைத்தல். இது சொல்கிற பிரிவு என்னன்னா பிஎன்எஸ் 58. அப்போ இது பாருங்கள், அப்படியே ரிவேஷனில் வருது.
அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் ஏ 4 3 2 1. அப்போ பிஎன்எஸ் 55 என்ன சொல்லுது? நேரம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் இப்போ சொன்ன செக்ஷன் அப்படியே ஞாபகம் வந்துருக்கணும். பிஎன்எஸ் 55 என்ன சொல்லுது? ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறது. பிஎன்எஸ் 56 என்ன? சாதாரண சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறது. பிஎன்எஸ் 57 என்ன? 10 பொதுமக்கள் அல்லது 10 பேர் மேற்பட்டவர்களால் செய்யப்படும் குற்றத்திற்கு உடந்தையாக இருக்க. 57 58 என்ன சொல்லுது? அதாவது மரணம் அல்லது ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட குற்றத்தை செய்வதற்கான திட்டத்தை மறைக்கிறது. அதுதான் 58. 5வது கொஷின் பாருங்கள். 4வது கொஷின். குற்றமுறு சதியின் பொருள் விளக்கம் பற்றி கூறும் பிரிவு எது? குற்றமுறு சதியின் பொருள் விளக்கம் பற்றி கூறும் பிரிவு எது? இதுக்கு ஆப்ஷன் பி 61. குற்றமுறு சதியின் பொருள் விளக்கம் பற்றி கூறும் பிரிவு எது? பிஎன்எஸ் 61. மீதி 3 செக்ஷனை பாருங்கள். 60 பாருங்கள். 60 அதாவது 60 என்ன சொல்லுதுன்னா, சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை செய்வதற்கான திட்டத்தை மறைத்தல். அதுதான் 60. மரணம் அல்லது ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கான திட்டத்தை மறைத்தல், அது சொல்கிற பிரிவு 58. 60 என்ன சொல்லுதுன்னா, சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கான திட்டத்தை மறைத்தல், அதுதான் 60 சொல்லுது. 62 என்ன சொல்லுதுன்னா, ஆயுள் சிறை தண்டனை அல்லது சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களை செய்வதற்கு முயற்சித்தலுக்கான தண்டனை, அதுதான் 62. ஒன்றும் கிடையாதுங்க. ஆயுள் சிறை தண்டனை அல்லது சிறை தண்டனை மற்றைய சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவதற்குரிய குற்றங்களை செய்வதற்கு முயற்சி, அதுக்கு தண்டனை, அது சொல்கிறது தான் 62. 59 பிஎன்எஸ் 59 பாருங்கள். குற்றத்தை தடுப்பது தம் கடமையாக இருக்கும்போது குற்றம் செய்வதற்கான திட்டத்தை மறைக்கின்ற பொது ஊழியர். 51 ரொம்ப முக்கியங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தடுக்கணும், ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அதை தடுக்கணும். ஆனால் அதை தடுக்காமல் அதை மறைக்கிறார், அந்த திட்டத்தை மறைக்கிறார், அது சொல்கிறது தான் 59. அதாவது ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அந்த கிரைமுக்கான திட்டத்தை மறைக்கிறார், அதை சொல்லணும், தடுக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ மேலதிகாரிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அதை எதுவுமே பண்ணாமல் அதை அவர் அந்த திட்டத்தை மறைக்கிறார். குற்றம் செய்வதற்கான திட்டத்தை மறைக்கின்ற கவர்மெண்ட் பொது ஊழியர், அதான் 59. 59 ரொம்ப முக்கியங்க. நல்லா பார்த்துங்க. இதை இதை நல்லா டீப்பாக பாருங்கள். இந்த லாவை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது மாதிரி ஒரு வீடியோவை அப்பப்போ கேளுங்க, நல்லா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. நல்லா படிங்க. தேங்க்யூ.